Hello friends, welcome to Vrkitchen. இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய போற ரெசிபி மந்தி பிரியாணி. மந்தி பிரியாணி எல்லாரும் மட்டன்ல செய்வாங்க. இன்னைக்கு நம்ம சிக்கன் மந்தி பிரியாணி செய்ய போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்தறலாம். ஒரு பிரியாணி இலை, 8 ல இருந்து 10 ஏலக்காய், ஒரு ஜாதிக்காயை பாதியா எடுத்து வச்சிருக்கோம், ஒரு துண்டு சுக்கு, 2 பட்டை, 2 ஜாதி பத்திரி, 2 அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் 10 கிராம்பு, இதெல்லாம் மசாலாக்கு. 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்துருக்கோம், 4 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு நெய், தேவையான அளவு எண்ணெய், சாட் மசாலா 1 டீஸ்பூன், 2 லெமனோட ஜூஸ், 1 லெமனோட தோல் மட்டும், 8 பல் பூண்டை சின்ன சின்னதாக வெட்டி இருக்கணும், 4 மிளகாவை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம், 3 வெங்காயத்தை ரொம்ப மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், 10லேருந்து 15 பாதாம் முந்திரி, 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன் தொடக்கறி 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கோம், 1 கிலோ பாஸ்மதி அரிசி, கொத்தமல்லி கொஞ்சம், குங்குமப்பூ சிறிதளவு. இப்போ நம்ம மந்தி மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்ச ஜீரகம், தனியா, மிளகு, பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மந்தி பிரியாணியோட அடுத்த ஸ்டெப்பாக இப்போ நம்ம 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றுறோம். நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அது கூட பச்சை மிளகாவும் பூண்டும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது எவ்வளோ நேரம் வதங்கணும்? இது இந்த வெங்காயம் ஃபுல்லாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக வதங்கணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். சால்ட் இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த வதங்கின ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு தக்காளி தான் போட வேணாமா? இல்லை, இந்த பிரியாணியோட ஹைலைட்டே அதான். இந்த பிரியாணியில் தக்காளி, புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தயிர் எதுவுமே போடாமல் செய்கிறது தான் மந்தி பிரியாணி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம
நம்மளோட மல்லி மசாலாவை எடுத்து போடலாம். அது வந்து 2 டேபிள் ஸ்பூன். இப்போ அந்த லெமன் ஜூஸ்லேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள். போதுமா? போதும். இப்போ வந்துட்டு மசாலா நல்லா வதங்கின ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ 1 கிலோ வந்து அரிசி எடுத்துருக்கனால 1.25 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து லெமன் தோல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுடலாம். இது வந்து எவ்வளோ நேரம் வேகணும்? கரெக்டாக 10 நிமிஷம். 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சுட்டு அப்புறம் 7 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். இதை இப்போ வந்து 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு சிக்கன் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மூடியே ஒரு 7 மினிட்ஸ் சிம்மில் விட்டுருங்க. இதை இப்போ வந்து 7 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வந்து ஒரு நல்ல ஒரு 50% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கனை இதுலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு தண்ணி நம்ம வந்து சிக்கனை வேக வச்சனால ரெடியூஸ் ஆகிருக்கும். இப்போ திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு சிக்கன் மேரினேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ வந்துட்டு இந்த வேக வச்ச சிக்கனில் வந்துட்டு நம்ம இது அரைச்சி வச்சுருக்கோம் மந்தி மசாலா, அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சாட் மசாலா, அப்புறம் மீதி இருக்கிற லெமன் ஜூஸ், அப்புறம் நம்ம மீதி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ வந்து நல்லா மசாலா மேரினேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிடலாம். நம்ம மந்தி வந்துட்டு ரைஸ் அண்ட் வாட்டர் வந்து ஒரே லெவல் வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அடுப்பை சிம் பண்ணிடலாம். ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம விரைவி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளோட மந்தி பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் குக் ஆகிடுச்சு. இன்னொரு 10% மட்டும் குக் ஆகணும்.
இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நம்மளோட மந்தியை தம் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை காய வச்சுட்டு அதில் வந்து மீதி இருக்க அந்த நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நம்ம முந்திரியும் பாதாமியும் வறுக்க போகிறோம். நெய் நல்லா உருகுனோடனே இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாமும் முந்திரியும் இதில் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த கரண்டியோட பின் சைடு வழியாக வந்து கொஞ்சம் ஓட்டை போட்டு விட்டுக்கலாம். அந்த ஃப்ளேவர் கீழே வரைக்கும் இறங்க. இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து இதில் அழகாக வந்து செட் பண்ணிக்கலாம். வறுத்த முந்திரி பாதாம், இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சார்கோலை எடுத்து அதை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம நல்லா நெய் ஊற்றி மூடி போட்டு வச்சிடலாம். 4 கிராம் சாஃப்ரான் ஸ்டாண்ட்ஸில் வந்து இப்போ நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். சாஃப்ரானோட கலர் தண்ணியில் இறங்குற வரைக்கும் நம்ம இதை வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து பிரியாணிக்கு கார்னிஷ் பண்ண எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம வந்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம கார்னிஷ் பண்ண கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம்ல சாஃப்ரான் ஜூஸ், அது லைட்டாக மேலே ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேணாம். இப்போ இது கடைசியாக வந்துட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க ஆனியனும் சேர்த்துக்கலாம். மந்தி பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நல்லா சூப்பராக சிக்கன் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.